இப்போ வந்திருக்க லொக்கேஷன் வந்து மதுரை அம்பிகா தேட்டர் பக்கத்தில், அண்ணா நகர் அம்பிகா தேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஷெரீஃப் பாய் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த கடை ஆல்ரெடி பெங்களூர் அண்ட் சென்னையில் இருக்குது. பெங்களூர் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, மதுரையில் ஷெரீஃப் பாய் இருக்கே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பார்க்கிங் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, பட் வேறு வழி இல்லை. ஓகே, ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டிட்டு வந்தாச்சு சைடு தெருவில். ஸோ உள்ளே போயிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட்டிங்க்கு அப்புறம் மேலே சீட்டு கிடச்சிருச்சு, உட்கார போய் பார்க்கலாம் வாங்க. சொல்லக்கூடாது, சீட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம 9 ஆம்பியன்ஸ் பாருங்கள். இன்டீரியர் அப்படியே பெங்களூர் அண்ட் சென்னை அங்கே இருக்கிற அதே மாதிரி தான் இருக்குது இந்த பிரான்ச்லேயும். இவங்க 2 பேர் நம்ம நண்பர்கள். ஒருத்தர் சகோதரர். நம் கூட்டணியை சேர்ந்த 2 அங்கேயே உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சினிமேட்டிக்காக போட்டு தாக்கிட்டு இருக்காரு. ஓகே, 10 வருஷம் தெரியும். ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து மட்டன் பாய் வீட்டு விருந்து. அது பாய் வீட்டு விருந்தா இல்லைன்னு வந்தால் தான் தெரியும். ஏன்னா இது 4 packs 4 சர்வ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மட்டன் தம் பிரியாணி வித் சிக்கன் அல்ஃபாம், பத்தர் கோஸ்ட், மட்டன் ஷாமி கபாப், மட்டன் கீமா, டவா ஃப்ரை அண்ட் 4 பாயில்ட் எக், மட்கா ஃப்ரினி அண்ட் பிக்சர் ஆஃப் ரோஸ் சர்பத். ஸோ இதெல்லாம் சேர்த்து 2500. ஸோ 2500 இது ஒர்த்தா அப்படின்னு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா கூட்டத்துலையுமே மட்டன் சாப்பிடாத ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி இங்கேயும் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணுவோம். சிக்கன் சூப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு குட்டி பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, பொறுத்து காரசாரமாக சுருன்னு இருக்கு, அப்படியே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆன மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மட்டும் சொன்னால் நல்லா இருக்குல்ல, டெஸ்ட் மோனியால் பாருங்கள். ஒருத்தா காரமாக இருக்கு. இவர் கொஞ்சம் உணவு ரிவ்யூ கரெக்டாக சொல்லுவார், கொஞ்சம் டீட்டெயிலிங் ஜாஸ்தி இருக்கும் பார்த்துக்குங்க. ஒருத்தா நல்லா இருக்கா, அப்படியே ஒரு கிளுகிழுப்பாக இருக்குமே. இந்த ஃபீஸ்ட்டை வந்து ரோஸ் சர்பத்தோடு ஆரம்பிக்கிறோம். ஓகே, வெல்கம் ட்ரிங்க். லைட்டாக புளிப்பாக இருக்குது. ஆனால் ரோஸ் ஃப்ளேவர் தான், ரோஸ் சர்பத் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை ஃபுல்லாக குடிச்சிடக்கூடாது, வயிறு ஃபுல்லாயிரும், சாப்பிட முடியாது. அப்புறம் சிக்கன் லாலிபாப் ட்ரை பண்ணலாம். நார்மலாக லோக்கல் மதுரை ஃபுட்டில் கிடைக்கிற லாலிபாப் மாதிரி இல்லை இது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான லாலிபாப். நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஏதாச்சும் ஒரு உண்மையை நான் சொல்லிடுவோம். மணி இப்போ 3:01 வந்து 20-25 நிமிஷம் ஆச்சு. ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு போனால் சூப்பு கொண்டு வந்தாங்க. ஆனால் வேறு ஏதோ ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க நமக்கு வர வேண்டியதை. இப்போ அதை கண்டுபிடிச்சி திரும்ப ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் லாலிபாப் கொடுத்தாங்க, அதுக்கு சாஸ் வரல. ஸோ சர்வீஸ் வந்து இன்னும் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லை உள்ள அவங்கக்கிட்ட. அதை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து அவங்க சாஸ் கொண்டு வரதுக்குள்ளே எல்லாம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு காலியாக பண்ணிட்டோம். இந்த ஒன்று நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, சாஸ் வரும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஆனால் சாஸ் வர வரைக்கும் மற்ற ஆட்கள் இதை வச்சுருப்பாங்க தெரியாது, காலி பண்ணிடுவாங்க எடுத்து. மைனீஸும் இப்படி இந்த மாதிரி ஷேஷரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் பிச்சு டேஸ்ட் பண்ண வேண்டியதான்.
மைன் இஸ் பிலோ ஆவரேஜ். மீல் நம்ம ஆர்டர் பண்ணது மீல் இல்லை, அது பேர் என்ன மறந்து போச்சு. இது வந்து சிக்கன் என்னன்னு தெரில கரெக்டாக பேர். இது வந்து மட்டன் தான். இது மட்டன் தவா. இது மட்டன் பிரியாணியில் இருக்க மட்டன் பீஸ். இது மட்டன் கீமா. இது சம்திங் மட்டனில் தான் இதுவும். பட் எல்லாமே ஓவரால் மட்டன் தான். இது மட்டும் சிக்கன். ஸோ டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒருத்தா இல்லையான்னு பார்ப்போம். நம்மளே சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் கொண்டு வந்து. எவ்வளோ பெரிய, அதாவது வந்த புதுசில் சிக்கன் சூப் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து சர்வீஸ் ரொம்ப போராக இருக்குது. சரி மட்டன் ட்ரை பண்ணணும்னு பார்த்தா இந்த மட்டன் ஓகே, ஃபுட்டு நல்லா இருந்தாலும் நீங்கள் பண்ண சர்வீஸில் நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணிடுச்சு. பிரியாணி ஓகே தான், ஆனால் பிரியாணிக்கு சாலன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, குழம்பு மாதிரி. அது பார்த்தா மீன் குழம்பு மாதிரி இருக்குது. இது மட்டன் கோலாவோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஓகே தான், அவ்வளோ மோசமாக இருந்தால் ஓகே தான். அடுத்து சிக்கன் ட்ரை பண்ணுவோம். வர மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கு, சிக்கன் நல்லா தான் இருக்கு. இது வந்து பிரியாணியில் வந்த மட்டன் எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த மன உளைச்சலை போக்குறதுக்காக தான் பத்தர் கோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பத்தர் கோஸ் எப்படின்னு பார்க்கலாம். பத்தர் கோஸ் இது ஆல்ரெடி பல தடவை ஷெரீப் பாயில் என்னுடைய ஃபேவரேட் மெனு. இது ஓகே, இதை விட இன்னும் நல்லா இருக்கணும். ஓகே பட் ஓகே தான். யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற மெனு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேன். நீங்கள் அவ்வளோ நான்வெஜ் ஐட்டம்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபுட்டும் நல்லாயிருக்கு. ஆனால் என்ன மறுபடியும் சர்வீஸில் நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. லாலிபாப் வந்து 1/2 hour ஆச்சு. லாலிபாப் அப்பயே சாப்பிட முடிச்சிட்டோம். இல்லை நாங்கள் மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ மின்ட் சட்னி வருது. இதை வச்சு என்ன செய்யணுன்றீங்க? இப்போ இதுக்காக நான் ஒரு சின்ன இட்லிக்கு சாம்பாருக்கு இட்லி வாங்கின கதையாக இருக்குது. இப்போ அது சரி வந்ததுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மின்ட் சட்னி பிலோ ஆவரேஜ் தான். பிலோ ஆவரேஜ் இல்லை, மின்ட் சட்னி ஆக்சுவலி பிலோ ஆவரேஜ் தான். ரொம்ப சப்புன்னு இருக்கு அப்படியே ஒரு மாதிரி. சரி பார்க்கலாம். சிக்கன் கீமா கறி வைக்கலாம். ஒரு பரோட்டா எடுக்கலாம். ஏன்னா ரெடிமேட் பரோட்டா மாதிரி தெரியுது. பரோட்டா வந்து என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ். ஏன்னா மதுரையில் இந்த கடையில் வந்துட்டு நீங்கள் பரோட்டா சாப்பிட அவசியமே இல்லை. பரோட்டாக்கு எக்கச்சக்க கடைகள் இருக்குது. சும்மா ஒரு ஆப்ஷனுக்காக வாங்கணும் எப்படின்னு பார்க்குறதுக்கு. கீமா கறி ஓகே ஆவரேஜ், பரோட்டாவும் ஆவரேஜ் தான். அப்படியே எக்கரியும் இருக்குது, எக்கரியும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனா குழம்பு எக்கரி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எக்கரி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு லாலிபாப் ஆர்டர் பண்ணோம், மஷ்ரூம் லாலிபாப். அப்படி ஆப்ஷனில் மெனுவில் இல்லை, அவங்க கொடுத்த அந்த ஷேப்பில் இருக்குது. அம்பர்லா லாலிபாப்னு சொல்லலாம், அம்பர்லா மாதிரியும் இருக்குது. அப்படியே வாயில சுடுது. லாலிபாப் நல்லா இருக்குது. ஃபைனலி ஒரு வழியாக டெசர்ட் வந்துருச்சு. இது வந்து அண்டாக்கி மிட்டாய் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முட்டை மிட்டாய் தான் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஃபிர்னி. இது ரெண்டையுமே ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிர்னி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப பயங்கர ஸ்வீட் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது. ஆமாம், திகட்டாமல் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா திகட்டலன்ட்டு போட்டு தாக்கிட்டே இருப்பாங்க 3-4 மட்கா.
நல்லா இருக்கு. இது பால்கோவோட இன்னொரு ஃபார்ம் தான். அப்படியே முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணலாம். சூடாக இருக்கு முட்டை மிட்டாய், ஆனால் நல்லா இருக்கு. பொறுத்து நான் இப்போ வரும்போது அங்கே தானே அது ஃபேமஸ்ஸு. சூப்பராக இருக்கு. சர்வீஸ் ரொம்ப லேட் ஆச்சு சொன்னோம், பட் அவங்களும் வந்து ஃபீட்பேக் அதை எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்குமே ஒரு மன உளைச்சலாக தான் இருந்துச்சு சர்வீஸ் லேட் ஆனது. பட் இருந்தாலும் அந்த இன்றைக்கி தான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றோம். ஒன் டேல இப்படி நடந்துருச்சுன்ட்டு இதை வச்சு என்டையர் இதை டிசைட் பண்ண முடியாது. மேபி அடுத்த தடவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபுட்டு நல்லா இருக்கு, ஆனால் ஒரு சில ஐட்டமை தவிர எல்லாம் ஓகே தான், ரீசனபுளாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எலும்பு ஃபுல்லாக வீட்டில் இருக்க பெட்டுக்கு பேக் பண்ணிட்டேன். எப்படி ஒரே கல்லில் 2 மாங்காய், மனுஷனும் சாப்பிட்டாச்சு, வீட்டில் இருக்க நம்ம வீட்டு விலங்கும் சாப்பிட்றலாம். அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பெட்டுக்கு தனியாக ஃபுட்டு வாங்காதீங்க. இது வந்து 5124 rupees ஃபார் 9 people, 9 பேருக்கு. ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 600 வருது. 550 to 600. பட் ஓகே, இந்த ஆம்பியன்ஸு இந்த மாதிரி செட்டப்புக்கு இது ஓகே தான். ஸோ ப்ரைஸிங் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் ரீசனபிள் தான். அந்த சர்வீஸ் இஷ்யூ மட்டும் தான், மற்றபடி எல்லாம் ஓகே. ஸோ இந்த vlog எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மன உளைச்சலை போக்குறதுக்காக ஒரு 100 சப்ஸ்கிரைபரை ஏற்றி விடுங்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. கிளம்பலாம்.